வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. நேற்று டிசம்பர் 13 ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து குரூப் 4 சிலபஸ். ஓகே தான், நல்ல விஷயந்தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஜிகே சம்மந்தப்பட்ட ஒரு கிளாரிட்டி இருக்காது. எந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் தமிழில் வந்து 100 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின், மொத்தம் ஒரு 125 கொஷின் வந்து கண்டிப்பாக இந்தந்த டாப்பிக்கில் இருந்து வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஜிகேவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. இப்போ வந்து நாங்கள் இந்தந்த டாப்பிக்லேருந்து இத்தனை கொஷின் கேட்குறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்த எந்த யூனிட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் 20 கொஷின்ஸ் வந்து வருது. அதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் டாபிக் தான் நல்லபடியாக படிக்கணும். ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம், நெக்ஸ்ட்டு 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு, நிதி ஆயோக், வருவாய் ஆதாரம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நிதி ஆணையம், அப்புறம் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையே நிதி பகிர்வு எப்படி இருக்குது, ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சரக்கு மற்றும் சேவை வரி சம்மந்தப்பட்டது. இது மாதிரி எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு, நில சீர்திருத்தம், விவசாயத்துக்கெலாம் எவ்வளோ வந்து பண ஒதுக்கீடு, இப்போது விவசாயத்தில் நவீனமாக தொழில்நுட்ப வளர்ச்சியினால் எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு, அது மாதிரி ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள், இந்த திட்டங்கள் சம்மந்தப்பட்டது எக்கனாமிக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக படிச்சுக்கணும். மக்கள் தொகை, கல்வி, அவங்களோட நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, சமூக நீதி, சமூகத்தில் பொருளாதார வளர்ச்சிலாம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து கல்வி நல்வாழ்வு முறைகள், இதெல்லாம் வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்க வேண்டிய டாபிக்ஸு. மெயின் பார்த்திங்கன்னா அந்த திட்டங்கள் என்னென்ன திட்டம் வந்து கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். மெயின் பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டாபிக் வந்து எல்லா சாப்டர்லேயுமே கொடுத்துருக்காங்க, எல்லா யூனிட்லையுமே. அப்போது நம்ம இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பார்க்கணும், கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் வந்து வாசிக்கணும். நடப்பு நிகழ்வுகள் வந்து 20 கொஷினில் ஒரு 5 கொஷினாவது நடப்பு நிகழ்வுகள் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போது கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது யூனிட் 6. இது ஒரு சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இப்போ இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி, இந்த மாதிரி பல்லாவரம், இந்த மாதிரி டாப்பிக்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியம், விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டுடைய பங்கு, இதெல்லாம் வந்து 10th புக்கில் இருக்குது. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்கள், தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகள்ங்கிறது 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாபிக் மெயினாக சொல்லப்போனால் 10th ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு திருக்குறளில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 6 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறள் சம்மந்தப்பட்ட கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம நல்லா டீப்பாக படித்து வச்சுக்கணும். இதை படித்தாலே பார்த்திங்கன்னா அது 20, இந்த 20 வந்து நம்ம ஈஸியாக அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் 4 வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இந்த 15 மார்க் எதுக்குன்னா பாலிட்டிக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு, அதோடைய முகவுரை, நெக்ஸ்ட்டு அதில் உள்ள முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடு, ஒன்றிய நிர்வாகம், நாடாளுமன்றம்னா என்ன, மாநிலத்தோட சட்டமன்றம்னா என்ன, உள்ளாட்சி அமைப்புகள் கிராமப்புறத்தில் எப்படி செயல்படுது, பஞ்சாயத்து ராஜ்னா என்ன, கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்க்கையில் ஊழல் சம்மந்தப்பட்டதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அந்த வருஷங்கள்லாம் என்னென்ன, அந்த சட்ட திட்டங்கள்லாம் எப்போ நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமை சாசனம், இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உள்ள அரசியல் கட்சிகள், நடப்பு நிகழ்வுகள்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்துடுது. அதனால் கண்டிப்பாக நம்ம நடப்பு நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். மெயின் நியூஸ் பேப்பர் நல்லா படிங்க, எல்லா சாப்டர்லேயுமே நடப்பு நிகழ்வுகள்னு வருது. இந்த 20 கொஷினாக இருக்கட்டும், 15 கொஷினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸாவது நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தப்பட்டது கேட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது யூனிட் 3, 10 கொஷின் வந்து இதில் வருது. இது பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறுனா சேர சோழ பாண்டிய பல்லவர்கள், அவங்கெல்லாம், தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் அவங்க வருவாங்க.
இந்த தேச தலைவர்கள் எல்லாரை பற்றியுமே நம்ம படிச்சுக்கணும். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸாக நிறைய நேம் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாரையுமே லாஸ்ட்டாக ஒரு வேர்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து மற்ற எல்லாரை பற்றியும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்தியாவோட கலாச்சாரம், பண்பாடு, வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, பண்பாடு இதெல்லாம் வந்து இந்த 6th புக்கில் வரும். இந்த டாப்பிக்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ எந்த டாபிக் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யூனிட் 5ல் 20 கொஷின், யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா 20 கொஷின். அப்போ ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸு, ரெண்டாவது ஹிஸ்ட்ரி, தேர்டு வந்து பாலிட்டிக்ஸ் வந்து நம்ம படிக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, சிந்து சமவெளி, டெல்லி சுல்தான்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின் வந்து வருது. இதில் பார்த்திங்கன்னா 5 கொஷின்ஸ் தான் வரதா சொல்கிறாங்க. யூனிட் 2க்கும் யூனிட் 2 பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி, யூனிட் 1 வந்து சயின்ஸு, ரெண்டுத்துலேயுமே 5 கொஷின்ஸ் தான். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அட்லீஸ்ட்டு 10th உள்ள சயின்ஸு, 10th உள்ள ஜாகிரஃபி கொஷின்ஸாவது நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 5 மார்க்கு தான் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. அதனால் கொஞ்சம் 10th புக்கு மட்டுமாவது பார்த்துக்கிட்டால் நமக்கு ஓகே, கொஞ்சமாவது இந்த 5 மார்க்கு வர நமக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த டாபிக்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது வந்து நமக்கு நல்லது தான். இவங்க இப்போ இத்தனை கொஷின் தான் இதில் கேட்பாங்க அப்படிங்கிறப்போ நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து ஒரு 10 கொஷின் 15 கொஷினாவது சயின்ஸில் ஏதாவது வரும். இப்போ பார்த்திங்கன்னா 5 கொஷின் தான். அதே மாதிரி ஜாகிரஃபியும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி டாபிக், இது 3த்தையும் மட்டும் படிச்சுக்கணும். அதில் ஜாகிரஃபியை மட்டும் கொஞ்சம் இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுட்டு மற்ற சாப்டர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக படிச்சுக்கோங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. தமிழ் 100 கொஷின் வந்துடும், மேக்ஸ் 25 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அது ஒரு ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேர்டாக நம்ம படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் டாபிக் தான். நம்ம வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நிறைய வரதுனால நம்ம கண்டிப்பாக டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் 10th ஹிஸ்ட்ரி புக்கை நம்ம நல்லா படித்தாலே போதும். திருக்குறள் டாபிக் எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் மெமரி பண்ணிட்டேனாலே அந்த 25 மார்க்கு நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள பாலிட்டி புக்ஸு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த 50 கொஷின் அடிச்சிடலாம். இந்த 5 கொஷின் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்க வேண்டிதான். இந்த டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிலபஸ்லேருந்து இப்போது கவர் பண்ணி எடுத்துருக்கிறது. இதில் வந்து 10 கொஷின்ஸ் தான் வருது. இதில் மெயின் பார்த்திங்கன்னா இந்த 10 கொஷினில் INM வந்துருச்சு, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து முக்கியமாக படிங்க. சிந்து சமவெளி, டெல்லி சுல்தான்ஸு இதெல்லாம் கூட நெக்ஸ்ட்டு படித்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக படிச்சிங்க. அந்த 10 கொஷினில் கண்டிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான கொஷின்ஸாக வந்து இருக்கும். சிலபஸ் என்ன தான் மாறினாலும் நம்ம எப்பொழுதும் படிக்க போகிறது 6th to 10th வரைக்கும் உள்ள அந்த ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸாக எது படிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டியை கொடுத்துட்டாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா தமிழுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து 100 கொஷின் தமிழில் வருது, அதுக்கு படிங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸு 25 கொஷின். அப்போ கண்டிப்பாக மேக்ஸ் நல்லா போட்டு பாருங்கள். டெய்லி தமிழும் மேக்ஸும் படிங்க. சோசியலில் என்ன படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 டாபிக் மட்டும் ஃபஸ்ட்டு படிக்கணும். சோசியல் புக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். சயின்ஸ் புக்கெல்லாம் இப்போ எடுக்காதீங்க. அதே மாதிரி சோசியல் புக்கில் அந்த ஜாகிரஃபியை எடுக்காதீங்க. 6th to 10th வரைக்கும் உள்ள இந்த டாபிக் எல்லாத்தையும் படிச்சிருங்க. இந்த ஜாகிரஃபி, சயின்ஸு இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வச்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது தமிழ் 100 கொஷின், செகண்டு படிக்க வேண்டியது மேக்ஸு 25 கொஷின், தேர்டு எக்கனாமிக்ஸு 20 கொஷின், ஃபோர்த்து பார்த்திங்கன்னா அந்த திருக்குறள் சம்மந்தப்பட்டதும் 10th ஹிஸ்ட்ரியில் உள்ள டாபிக் அது. ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது பாலிட்டி 15 கொஷின், 6th இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த சிந்து சமவெளி, டெல்லி சுல்தான்ஸு, குப்தர்கள், அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் இதுக்கு ஒரு 10 கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு அது படிக்கணும். ஜாகிரஃபி, சயின்ஸுக்கு 5 கொஷின் அதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் பார்த்துக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சிலபஸில் உள்ளது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் மாறிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பெருசாகவே எடுத்துக்காதீங்க. இது வந்து நம்ம எப்போயுமே படிக்கிறது தான். அதை வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.